वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு அதுல்யாஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் 20 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். 21லேருந்து 26 ஸ்லோகங்கள் இப்போ பார்க்க போகிறோம். 21வது ஸ்லோகம். ஏகாக்ஷர பரா தாரா பவ பந்த விநாசினி விஸ்வம்பரா தராதாரா நிராதாராதிகஸ்வரா. நிராதாரா அதிகஸ்வரா, அது சேர்த்து வரும்போது நிராதாராதிகஸ்வரா. 22வது ஸ்லோகம். ராகா குஹூரமாவாஸ்யா. ராகா குஹூஹு குஹூஹு அமாவாஸ்யா. ராகா குஹூஹு அமாவாஸ்யா பூர்ணிமானு மதிர் துதிஹி. பூர்ணிமா அனுமதிஹி துதிஹி. சினிவாலி சிவாவஷ்யா. சிவா வஷ்யானும் பிரிக்கலாம், சிவா அவஷ்யானும் பிரிக்கலாம். நிறைய இடத்துல அவஷ்யா தான் போட்டிருக்கு, நிறைய வெப்சைட்ஸ்லேயும் அவஷ்யா தான் போட்டிருக்கு. ஸோ சிவா அவஷ்யா வைஸ்வதேவி பிஷங்கிலா. ராகா குஹுஹு அமாவாஸ்யா பூர்ணிமா அனுமதிஹி துதிஹி. சினிவாரி சிவாவஷ்யா வைஸ்வதேவி பிஷங்கிலா. பிப்பலாச்ச விஷாலாக்ஷி ரக்ஷோக்னி விருஷ்டிகாரிணி. துஷ்ட வித்ராவிணி தேவி சர்வோபத்ரவ நாசினி. இது 23வது ஸ்லோகம். ஏகாக்ஷர பராதாரா பவபந்த விநாசினி விஸ்வம்பரா தராதாரா நிராதாராதிகஸ்வரா. ஏகாக்ஷர பராதாரா பவபந்த விநாசினி விஸ்வம்பரா தராதாரா நிராதாராதிகஸ்வரா. ராகா குஹூரமாவாஸ்யா பூர்ணிமானுமதிர்த்யுதிஹி. சினிவாலி சிவாவஷ்யா வைஸ்வதேவி பிஷங்கிலா. ராகா குஹூரமாவாஸ்யா பூர்ணிமானுமதிர்த்யுதிஹி. சினிவாலி சிவாவஷ்யா வைஸ்வதேவி பிஷங்கிலா. பிப்பலா ச விஷாலாக்ஷி ரக்ஷோக்னி விருஷ்டிகாரிணி. துஷ்டவித்ராவிணி தேவி சர்வோபத்ரவநாசினி. பிப்பலா ச விஷாலாக்ஷி ரக்ஷோக்னி விருஷ்டிகாரிணி. துஷ்டவித்ராவிணி தேவி சர்வோபத்ரவநாசினி. ஏகாக்ஷர பரா. ஏக அக்ஷரம். ஏகாக்ஷரா ஒரு அக்ஷரம். ஒரு அக்ஷரம்ங்கிறது எழுத்து, ஒரு எழுத்து. ஒற்றை எழுத்தான ஓம் என்ற வடிவத்தில் எழுத்தாக இருப்பவள் ஏகாக்ஷர பரா. தாரா. தாரானா நம்ம இந்த துன்பக்கடல்லேருந்து நம்மளை கடக்கிறதுக்கு உதவுபவள். நான் சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சம்சார சாகரத்துலேருந்து நம்மளை துன்பக்கடல்லேருந்து கடக்கிறதுக்கு உதவுபவள். பவ பந்த விநாசினி. அதே தான், பவம்னா சாகரம், அப்புறம் இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரம். பந்த, பந்தன்னா கட்டுண்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளே, திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் சைக்கிளாக அந்த சாகரத்துக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதுலேருந்து விடுவிப்பவள் விநாசினி, அந்த கட்டுக்களை விடுவிப்பவள். உலக மாயையான இந்த பவசாகரத்திலிருந்து நம்மளை விடுவிப்பவள் பவ பந்த விநாசினி. விஸ்வம்பரா. அம்பராங்கிறது எப்பயுமே ட்ரெஸ்ஸு. இப்போ விஸ்வம்பராங்கிற விஸ்வத்தை ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பவள்னா உலகத்தை தாங்குபவள், பிரபஞ்சத்தை தாங்குபவள். தராதாரா.
தராங்கிறது பூமி. வசுந்தரா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வெல்த் வச்சுருக்கிறவள் வசுந்தரா. அப்போது தராதாரா பூமியை தரித்திருப்பவள். நிராதாரா, நிராதாரானா தனித்திருப்பவள், தனித்து உலகத்திற்கு வந்தவள் அப்படின்ற அர்த்தம். இப்போ நம்ம சொல்கிற நிராதரவாக இருக்கிறது, யாரும் இல்லாமல் இருக்கிறதும் தனித்து இருக்கிறது தான். பட் நமக்கு சொல்கிறது வேற, அம்பாளுக்கு சொல்கிறது வேற. யாருடைய துணையுமின்றி தனித்து இந்த உலகத்தை நடத்தி செல்பவள் நிராதாரா. அதிகஸ்வரா, அதிகஸ்வரானா நம்மளுடைய வரையறை இப்படித்தான் இருப்பா அப்படிங்கிற அந்த ஒரு டெஸ்கிரிப்ஷனுக்கு பியாண்டில் இருக்கிறவ, அப்பாற்பட்டவள், டெஸ்கிரிப்ஷனுக்கு அப்பாற்பட்டவள் அதிகஸ்வரா. ராகா, ராகாங்கிறது நிறைய ஸ்லோகங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சந்திரனுக்கு இதாக சொல்கிறது. அப்போது சந்திரனுங்கிறது பௌர்ணமி தான் வந்து அதில் ஒரு முழு நிலவு. அந்த பௌர்ணமிக்கு தலைமை தாங்கக்கூடிய தெய்வமாக இருப்பவள் ராகா, அம்பாள். அடுத்து குஹு, குஹுஹு அப்படிங்கிறது வந்து அமாவாசைக்கு தலைமை தாங்குபவள். அமாவாசைய தினத்துக்கு உருவமாக இருப்பவள். அமாவாசையை உருவகமாகவே அம்பாள் இருக்காள். பூர்ணிமா பௌர்ணமியாக உருவம் எடுப்பவள். இப்போ இந்த மூணுமே பின்னாடி வரப்போகிறது. சினிவாலின்னு ஒன்று வரப்போகுது. தர்ஷ குஹு அப்படின்னு 3 விதம் சொல்கிறா. இந்த அமாவாசையே 3ஆக பிரிச்சிருக்காங்க. சினிவாலி, தர்ஷ, குஹு அப்படின்னு. சினிவாலிங்கிறது இன்றைக்கி ஒரு டேட் வந்து அமாவாசைன்னு இருந்தால் நாளே வந்து அந்த அமாவாசை தொடங்கிறது இல்லையா, நாள் நைட்லேருந்தோ இல்லை மத்தியானத்துலேருந்தோ அந்த அமாவாசை நேரம்ங்கிறது அந்த தொடங்கிறது இல்லையா, அந்த நேரம் அந்த டேயை வந்து சினிவாலி அப்படின்னு சொல்கிறா. இந்த சினிவாலிக்கு என்ன அர்த்தம்னா மிக அந்த தெய்வம் வந்து மிக அழகாக கைகளையும் கரங்களையும் உடையவள் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். முனிவர் ஆங்கிரஸோட புதல்வி அப்படின்னு சொல்கிறா. நிறைய 4-5 குழந்தைகளில் இவாளும் ஒருத்தர். குஹுஹு, ராகா, அனுமதி, சினிவாலி அப்படிங்கிறவாள்லாம் ஆங்கிரஸோட புதல்விகள் அப்படின்னு சொல்கிறா. அம்பாளுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, திருஷ்யா அதிருஷ்யா. திருஷ்யானா நன்னா தெரியறது, அதிருஷ்யானா தெரியாமல் இருக்கிறது. அப்படி தானே? அப்போது பௌர்ணமியும் அமாவாசையும் அப்படி தானே? நன்னா தெரியறது வந்து பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவாக இருக்கிறது வந்து திருஷ்யா, அமாவாசை அன்னைக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது அதிருஷ்யா. ஸோ அமாவாசை உருவகமாகவும் இருக்காள், பௌர்ணமி உருவகமாகவும் இருக்காள், அதற்கு முந்தின தினமான சினிவாலியாகவும் இருக்காள், அன்னைக்கு அமாவாசைக்கு அடுத்த தினமான குஹு, அதாவது மிச்சம் இருக்குதுன்னு சொல்கிறா இல்லையா, அமாவாசை மறுநாள் மிச்சம் இருக்குது, கொஞ்சம் நாழிகை மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அப்போ அந்த தினத்தை வந்து அவள் வந்து குஹு அப்படின்னு சொல்கிறா. அதற்கும் தெய்வமாக இருப்பவள் அம்பாள். ஸோ அனுமதிங்கிறது இந்த இடத்துல எல்லா கீழே உள்ள தெய்வங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். தியுதிகிங்கிறது இந்த கிளிட்டர் மாதிரி ஒளிரும் தன்மை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சினிவாலி இப்போ தான் நம்ம சொன்னோம், அமாவாசைக்கு முந்திய நாளாக இருப்பவள் சினிவாலி. சிவாங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், மங்களமானவள். பத்ரம்னாலும் மங்களமானது, சிவான்னாலும் மங்களமானவள். அவஷ்யா, சில இடத்துல வஷ்யான்னு சொல்லியிருக்கா. வஷ்யாங்கிறதும் ஒன்றும் இல்லை, மிக வசீகரமான உருவத்தை கொண்டவள், எல்லாரையும் மயக்கக்கூடிய உருவத்தை கொண்டவள். இங்கே அவஷ்யாங்கிறதும் நம்ம வந்து மீனிங் பார்த்தோன்னா அனைத்திற்கும் அப்பாற்பட்டவள். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எந்த ஒரு டெஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயும் அடக்க முடியாத உருவத்தை உடையவள். வைஸ்வதேவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சந்தஸோட பெயர். 2 விதமாக பொருள் எடுத்துக்கலாம். ஒரு சந்தஸோட பேர், சந்தஸ்ங்கிறது மீட்டர். சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸில் நிறைய மீட்டர் வச்சு எழுதுவா. அந்த ஒரு அளவு, இத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும், இவ்வளோ லைன் இருக்கணும், இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு மீட்டர் இருக்கு இல்லையா, மீட்டர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அந்த மீட்டரோட பேர் வைஸ்வதேவின்னு ஒரு பேர் இருக்குது. இன்னொன்று விஸ்வதேவர்கள், மேலே உள்ள தேவர்களுக்கு அன்னையாக அவதாரம் எடுத்தவள், இல்லை தேவர்களாகவே அவதாரம் எடுத்தவள் வைஸ்வதேவி. பிஷங்கிலாங்கிறது ரொம்ப மிருதுவானவள், சாஃப்டானவள், மென்மையாக இருக்கக்கூடியவள், அவளுக்கு பேர் பிஷங்கிலா.
அடுத்தது பிப்பலா. பிப்பலாங்கிறது சில இடங்களில் அரச மரம்னு குறிப்பிடுறா, சில இடங்களில் ஆலமரம்னு குறிப்பிட்டிருக்கு. எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை வந்து வழிபடுவது நம்மளுடைய மரபு. அந்த இடத்துல முறையாக நம்ம வச்சுட்டுருக்கோம். அரச மரம், ஆலமரம். ஸோ அரச மரமாக இருப்பவள் பிப்பலா அப்படின்னு பேர். அம்பாளுக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா, எல்லா உருவமாகவும் அம்பாள் தான் இருக்கா. விஷாலாட்சி. விஷாலாட்சிங்கிறது மிக அகலமான கண்களை உடையவள் விசாலாட்சி. அக்ஷினா கண்கள்னு அர்த்தம். ரக்ஷோக்னி. ரக்ஷோக்னிங்கிறது தீயவை, என்னென்ன தீமைகள் உலகத்தில் இருக்கோ அது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவள். விருஷ்டி காரிணி. காரணம்ங்கிறதுல அந்த காரிணி வருது. காரணமாக இருப்பவள். எதற்கு காரணமாக இருப்பவள்? மழை ஆதாரமான, எல்லாத்துக்குமே எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான மழைக்கு காரணமாக இருப்பவள் அம்பாள். துஷ்ட வித்ராவினி. தீயவைகளை தூர ஓட்டுபவள், ரொம்ப தூரத்துக்கு தள்ளி ஓட்டிடுவா. அம்பாளை நம்ம தியானிச்சுட்டோன்னா துஷ்ட வித்ராவினி. சர்வோபத்ரவ நாசினி. சர்வ உபத்ரவ நாசினி. உபத்ரவம் நமக்கு தெரியும், எல்லா உபத்திரவங்களையும் தடுத்து அழிக்கக்கூடியவள். இப்போ நமக்கு இருக்கிறது என்ன உபத்திரவங்கள்னால் கெலாமிட்டிஸ், நேச்சுரல் கெலாமிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது இயற்கை சீரழிவுகள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தக்கூடியவள், பேரழிவுகளை தடுத்து நிறுத்தக்கூடியவள். சர்வோபத்ரவ நாசினி. சர்வ உபத்ரவ நாசினி. அடுத்து 24, 25, 26 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். சாரதா ஷரசந்தானா சர்வ சஸ்திர ஸ்வரூபிணி யுத்த மத்திய ஸ்திதா தேவி சர்வபூத பிரபஞ்சனி அயுத்தா யுத்தரூபாச்ச சாந்தா சாந்திஸ்வரூபிணி கங்கா சரஸ்வதி வேணி யமுனா நர்மதா பகா. நர்மதா ஆபகா. நர்மதா பகா. சமுத்திர வசனா வாசா பிரம்மாண்ட ஸ்ரோணிமேகலா பஞ்சவக்த்ரா தசபுஜா சுத்த ஸ்படிக சந்நிபா. இதில் எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகள் தான். பிரிக்கிறதுன்னு பார்த்தாக்க அந்த சரஸ்வதி வேணி யமுனா நர்மதா பகா, நர்மதா ஆபகா அந்த இடத்துல மட்டும் பிரிச்சுக்கணும். சாரதா ஷரசந்தானா சர்வசஸ்திரஸ்வரூபிணி யுத்தமத்யஸ்திதா தேவி சர்வபூத பிரபஞ்சனி. சாரதா ஷரசந்தானா சர்வசஸ்திரஸ்வரூபிணி யுத்தமத்யஸ்திதா தேவி சர்வபூத பிரபஞ்சனி அயுத்தா யுத்தரூபாச்ச சாந்தா சாந்திஸ்வரூபிணி கங்கா சரஸ்வதி வேணி யமுனா நர்மதா பகா. அயுத்தா யுத்தரூபாச்ச சாந்தா சாந்திஸ்வரூபிணி கங்கா சரஸ்வதி வேணி யமுனா நர்மதா பகா. சமுத்திரவசனாவாசா பிரம்மாண்ட ஸ்ரோணிமேகலா பஞ்சவக்த்ரா தசபுஜா சுத்த ஸ்படிக சந்நிபா. சமுத்திரவசனாவாசா பிரம்மாண்ட ஸ்ரோணிமேகலா பஞ்சவக்த்ரா தசபுஜா சுத்த ஸ்படிக சந்நிபா. சாரதா அறிவை தருபவள். அறிவுங்கிறது இந்த இடத்துல ஞானம், ஆத்ம ஞானத்தை தருபவள் சாரதா. ஷர சந்தானா. ஷரம்ங்கிறது அம்பு, அந்த வில்லுலேருந்து அம்புகளை எய்தக்கூடியவள், நான்ஸ்டாப்பாக எய்தக்கூடியவள், வில்லிலிருந்து அம்புகளை எய்தக்கூடியவள் ஷரசந்தானா. சர்வ சஸ்திர ஸ்வரூபிணி. எல்லா அஸ்திரங்களாகவும் அவள் தான் இருக்கா. சஸ்திரங்கிறது அனைத்து ஆயுதங்கள் பேர். எல்லா விதமான ஆயுதங்களாகவும் அம்பாள் தான் இருக்கா. யுத்த மத்திய ஸ்திதா தேவி. மத்தியம்ங்கிறது நடுவில். எதுக்கு நடுவில்? ஸ்திதாங்கிறது இருக்கிறதுன்னு பேர்.
எதுக்கு நடுவில் இருக்கா? யுத்த மத்தியஸ்திதா தேவி, யுத்தத்துக்கு மத்தியில் இருக்கா. சர்வ பூத பிரபஞ்சனி, எல்லா தீய சக்திகளையும் அழிப்பவள். சர்வபூத பிரபஞ்சன். அயுத்தா, அயுத்தாங்கிறது வெல்ல முடியாத அம்புகளோ ஆயுதங்களையோ வைத்திருப்பவள். அதுக்கு யாருமே அதை கான்கர் பண்ணவே முடியாது. வெல்ல முடியாத ஆயுதங்களை வைத்திருப்பவள் அம்பாள். யுத்த ரூபா, யுத்த ரூபான்னா அந்த யுத்தமாகவே அம்பாள் தான் இருக்கா. சாந்தா, யுத்தமாகவே அம்பாள் தான் இருக்காங்கிறதுனால அவள் கோரமானவள் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாமாவே எப்படி கொடுக்குறா எழுதுறான்னா சாந்தா, ரொம்ப ரொம்ப அமைதியானவள். சாந்தஸ்வரூபிணி, அமைதியின் உருவமே அம்பாள் தான். கங்கா, புனிதமான கங்கையாக ஓடுபவள். எல்லா ரிவரும் அவள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா சொல்லிட்டு வரா இல்லையா? இப்போ முன்னாடி ஆயுதங்கள், எல்லா ஆயுதங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாமே அம்பாள் தான். அதனால் உலகத்தில் என்னென்ன இருக்கோ அதனுடைய பேரெல்லாம் அம்பாளுக்கு வந்துடும். எல்லா வடிவமாகவும் அம்பாள் தான் இருக்கா. சரஸ்வதி, புனிதமான சரஸ்வதி நதியாகவும் அம்பாள் தான் இருக்கா. வேணி, வேணினா பின்னல். பின்னல்ங்கிறது என்னது? வளைந்து நெளிந்து இருக்கக்கூடியது. நதின்னு அம்பாளை சொல்லியாச்சு, ரிவர்னு அம்பாளை சொல்லியாச்சு அப்படின்னாக்க வளைந்து நெளிந்து செல்லக்கூடியவள். யமுனா, புனிதமான யமுனை நதியாகவும் அம்பாள் தான் இருக்கா. நர்மதா, அதே நர்மதை நதியாகவும் அம்பாள் தான் இருக்கா. ஆபகா, ஆபகாங்கிறது வாட்டர்னு அர்த்தம். ஆபனா வாட்டர். ஆபகான்ற பேர் நதியாக இருப்பவள். வெள்ளம் எங்கே இருக்குது, தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னா நதியில் இருக்குது, கடலில் இருக்குது. அடுத்து கடல் வரப்போகிறது. சமுத்திரவசனா வாசா, சமுத்திரங்களுக்கு இடையில், அங்கேருந்து தானே உருவானவள் லக்ஷ்மி தேவி இல்லையா? சமுத்திரவசனா வாசா, சமுத்திரங்களுக்கு இடையில் வசிப்பவள். பிரம்மாண்ட ஸ்ரோணி மேகலா, பிரம்மாண்டம்ங்கிறது அப்படின்னா பிரபஞ்சத்தை சொல்கிறது. அந்த பிரபஞ்சத்தையே எப்படி போட்டுருக்கா அம்பாள்? உத்தியானமாக போட்டுருக்காள் இடுப்பில். மேகலா, மேகலாங்கிறது இடுப்பில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். ஸ்ரோணி மேகலா, ஸ்ரோணிங்கிறது இடுப்புன்னு அர்த்தம். அந்த இடுப்பில் ஆபரணமாக அணிந்து கொள்ளக்கூடியவள். எதை? பிரபஞ்சத்தை. பஞ்சவக்த்ரா, இது லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இந்த நாம வரும். பஞ்சவக்த்ரா சிதாதேவி. ஸோ 5 முகங்களை உடையவள். எல்லா அம்பாளுக்கும் ஒரே தான். எல்லா அம்பாளும் ஒன்று தான், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? எல்லா அம்பாள் சுரூபமும் ஒன்று தான். பஞ்சவக்த்ரா, வக்த்ரானா ஃபேஸ், பஞ்சங்கிறது 5 முகங்கள் உடையவள். தசபுஜா, தசம்ங்கிறது 10, புஜம்ங்கிறது கைகள், 10 கைகளை உடையவள். சுத்த ஸ்படிக சந்நிபா, அந்த ஸ்படிகம் எப்படி இருக்குது? அம்பாளை பார்த்தா ஸ்படிகத்துக்கு அந்த தன்மை ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கு இல்லையா? ரொம்ப கிளாரிட்டியோட அது எடுத்தாலே அதோடைய ஒரு புனிதம், பவித்திரம் ப்ளஸ் அதோட ஒரு தூய்மை, அது ரெண்டுமே சேர்ந்த வடிவமாக அம்பாள் இருக்கா. சுத்த ஸ்படிக சந்நிபா. இப்போ நமக்கு ஒன்றத்தை பற்றி தெரியாதப்போ நம்ம தெரிஞ்சதை வச்சு அதை கம்பேர் பண்ணி சொல்கிறா இல்லையா? அது மாதிரி தான். இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியறது ஸ்பட்டிகம், கண்ணுக்கு தெரியறது சந்திரன், கண்ணுக்கு தெரியறது தாமரை. ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவுக்கு என்னென்ன கண்களுக்கு தெரியறதோ அதை வச்சு ஒப்புமை சொல்கிறதுனால ஸ்பட்டிகத்துக்கு தான் பெருமை இல்லையா? சந்நிபாங்கிறது லைக்கு. ஸ்பட்டிக சந்நிபா அப்படின்னா ஸ்படிகத்தை போன்று உடையவள். ஏன்னா அம்பாளை நமக்கு பார்க்க முடியாது, அம்பாளை வரையறை செய்ய முடியாது. நம்ம சிற்றறிவுக்கு என்ன கண்களுக்கு தெரியறதோ அதை வச்சு நமக்கு ஓமானம் சொல்கிறான். அடுத்து லக்ஷ்மி சகஸ்ர நாமாவளி பார்க்கலாம். இதுவரைக்கும் 147 நாமாக்கள் பார்த்துருந்தோம். 148 அதுலேருந்து இப்போ பார்க்கலாம். ஓம் ஏகாக்ஷரபராயை நமக, ஓம் தாராயை நமக, ஓம் பவபந்த விநாசின்யை நமக, ஓம் விஸ்வம்பராயை நமக, ஓம் தராதாராயை நமக, ஓம் நிராதாராயை நமக, ஓம் அதிகஸ்வராயை நமக, ஓம் ராகாயை நமக, ஓம் குஹ்வே நமக. ஏன் குஹூன்னு இருக்கு இல்லையா? அதனால் இதோட அந்த அம்பாளுக்கு அப்படின்னு வர்றப்போ இந்த எண்டிங் லெட்டர் வேறு மாதிரி இருக்கிறதுனால குஹ்வே நமக.
ஓம் அமாவாஸ்யை நமக. ஓம் பூர்ணிமாயை நமக. ஓம் அனுமத்யை நமக. ஓம் த்யுதயே நமக. ஓம் சினீவால்யை நமக. ஓம் அவஷ்யாயை நமக. ஓம் வைஷ்வதேவ்யை நமக. ஓம் பிஷங்கிளாயை நமக. ஓம் பிப்பலாயை நமக. ஓம் விஷாலாக்ஷை நமக. ஓம் ரக்ஷோக்ஞை நமக. இக்கு இன்னு இருக்கு. ரக்ஷோக்ஞை நமக. ஓம் விருஷ்டிகாரிண்யை நமக. ஓம் துஷ்டவித்ராவிண்யை நமக. ஓம் சர்வோபத்ரவநாசின்யை நமக. ஓம் சாரதாயை நமக. ஓம் ஷரசந்தானாயை நமக. ஓம் சர்வசஸ்திரரூபிண்யை நமக. ஓம் யுத்தமத்யஸ்திதாயை நமக. ஓம் சர்வபூதப்பிரபஞ்சன்யை நமக. ஓம் அயுத்தாயை நமக. ஓம் யுத்தரூபாயை நமக. ஓம் சாந்தாயை நமக. ஓம் சாந்தஸ்வரூபிண்யை நமக. ஓம் கங்காயை நமக. ஓம் சரஸ்வத்யை நமக. ஓம் வேண்யை நமக. ஓம் யமுனாயை நமக. ஓம் நர்மதாயை நமக. ஓம் சமுத்திரவசனாவாசாயை நமக. ஓம் பிரம்மாண்டஸ்ரோணிமேखलायै நமக. ஓம் பஞ்சவக்த்ராயை நமக. ஓம் தசபுஜாயை நமக. ஓம் சுத்தஸ்படிகசன்னிபாயை நமக. இதுவரைக்கும் 189 நாமாவளி முடிஞ்சிருக்கு. சில இடத்துல இந்த தேவிங்கிறதையும் சேர்த்துண்டு யுத்தமத்திய ஸ்திதா தேவி, அந்த தேவியில் தேவியை நமகவும் ஒரு இடத்துல சேர்த்துட்டு 190 இருக்கலாம் சில இடங்களில். அந்த தேவிங்கிறது ரிப்பீட்டடாக எல்லா இடத்துலையும் வர்றதுனால சில இடங்களில் அதை சில இடத்துல விட்டுடுவா. ஸோ 189 நம்ம கணக்குக்கு வச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.